நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் யார் நீங்க? டேய் எதுக்குடா அழுவுற? நீங்க யாரு? என்னடா நான் வாயை திறக்காமயே யாருன்னு கண்டுபிடிப்ப? இப்ப கரடி மாதிரி கத்துற, யாருன்னு கேக்குற? என்னடா ஆச்சு உனக்கு? அழகன் சார். டேய் அவனே தாண்டா. உட்கார்றா கண்ணா உட்காரு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அழுகுற? அழுவலையே. டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுற? நான் அழுவலையே. டேய் நான் தான் பார்த்தனடா. நான் பார்க்கலையே சார். டேய் இந்த காமெடி எல்லாம் வேணாம்டா. நிஜமாதான் சார் அழல. இப்படி சத்தம் போட்டா உங்க ஊர்ல என்னடா சொல்லுவாங்க? டேய் என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறேன். அழுறது தான் சார். அப்ப ஏன்டா அழுதுன்னு சொல்றா கண்ணா? டேய் எப்போ இந்த காமெடி பண்ணி கலாய்க்கிறத விட்டுட்டு ஏன்டா அழுதுன்னு சொல்றா கண்ணா? சார். டேய் இந்த ஸ்கூல்ல என்ன மதிக்கிற சேச்சா எதுக்குடா அவ்வளவு பெரிய வார்த்தை? என்ன மதிக்கிற மாதிரி நடிக்கிற ஒரே ஒருத்தன் நீ மட்டும்தான்டா. அதான் கேக்குறேன்டா சொல்றா கண்ணா. இன்னைக்கு கல்யாணம் சார். யாருக்கு? டேய் யாருக்கா இருந்தா நல்ல விஷயம் தான்டா. அதுக்காக நீ ஏன்டா அழுவுற? யாருக்குப்பா கல்யாணம்? என் அப்பாவுக்கு. வெட்டிங் டேயா? இல்ல சார் என் அப்பாவுக்கு கல்யாணம் சார். ஓ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமா? அப்பாவுக்கும் வேற ஒருத்தவங்களுக்கும் கல்யாணம் சார். டேய் என்னடா? என்னால எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை சார். கண்ணு தெரியாத பையன் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டான்னு என்ன தூக்கி தாத்தாட்ட கொடுத்துட்டாங்க சார். கண்ணா. ஆமா சார் என்னதான் தூக்கி போட்டாங்கல்ல. அப்புறமா இவங்களாவது ஒழுங்கா சேர்ந்துருக்கலாம்ல. அப்புறம் என்னடா ஆச்சு? ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாங்க. சரி சேருவாங்கன்னு பார்த்தேன். அப்போ வேற ஒரு பொண்ணை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். அம்மா நீ பண்ணியா பாரு பதிலுக்கு நானும் பண்றேன்னு அவங்களும் சீக்கிரமே பண்ணிப்பாங்க சார். போறாங்க விடுறா. அவங்க எப்படி போனா நமக்கு என்னடா? உன்னையே வேணான்னு சொன்னவங்க உனக்கு எதுக்குடா? அவங்க எப்படியோ போறாங்கடா. நீ அவங்கள யோசிச்சு ஏன்டா கண்ணா கவலைப்படுற? இல்ல சார் ஒருவேளை அவங்க சேர்ந்து இருந்தா எப்பாச்சும் அவங்களுக்கு நான் வேணும்னு தோணுனா நான் சேர ஒரு சான்ஸ் இருந்துச்சு. இப்ப அதுவும் இல்லாம போச்சு. டேய் கண்ணா அவங்க கிடக்குறாங்கடா பிஸ்கோத்து பசங்க. உலகம் பூரா தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைப்பானடா? சார். ஆமாடா. ஒரு மணி நேரம் எவனாவது கண்ணை மூடிட்டு இருக்க முடியுமாடா? செத்து போயிருவான்டா. அதே மாதிரி நீ அடிக்கிற காமெடி மாதிரி அவங்கள அடிக்க முடியுமாடா கண்ணா? இல்ல சார் அப்பா. டேய் அப்பாவாது குப்பாவாது பெத்ததுனால ஒருத்தன் அப்பா ஆயிட முடியாதுடா. கடமைய செஞ்சாதான் அவன் அப்பா. கடல்ல மிதந்தாதான் கப்பல். முங்குனா அதுக்கு பேரு கப்பல் கிடையாதுடா கல்லு. கரெக்ட் சார். அப்புறம் எப்படிடா அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்பா அம்மா வாங்க? கண்ணா இந்த அழகா இருக்கான்டா கவலைப்படக்கூடாதுன்னு. கண்ணை அளவே கூடாது. என் கண்ணை அளவே கூடாது. சரியா? சரி சார். வாடா போலாம். வாடா வா வா. டேய் இந்த பையன் நான் எடுத்துக்கிறேன்டா. வாடா போலாம். வா வா மெதுவா. ஸ்டாலின் உனக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்ப இப்படி உட்காரு. ஸ்டாலின் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னங்க சார்? ஸ்கூல்ல வச்சு பேசினா ரொம்ப ஃபார்மலா இருக்கும்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சொல்லுங்க சார். உன் கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்க? சார் சீரியஸா தான் கேக்குறேன், பதில் சொல்லு. சார் அதெல்லாம் என்ன முடிவு இல்லை சார். யோ நீ என்ன காலேஜ் ஸ்டூடெண்டா? அப்புறம் பார்க்கலாம்ங்கிற வயசாகுது இல்ல? இல்லை சார் அண்ணன் தான். நம்ம வீட்டில் கூட அதான் சார் கேட்குறாங்க. சரி கல்யாணம் எப்படி? லவ்வா அரேஞ்சா? சார் அதெல்லாம் தெரியலேங்க சார். யோ கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு வேணும், அதாவது தெரியுமில்ல, பதில் சொல்லியா? சார் நிஜமாவே தெரியலேங்க சார். சரி நீ யாரையாவது லவ் பண்றியா? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அப்படியெல்லாம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்படியெல்லாம் இருக்குன்னு அர்த்தமா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். போதுமா? சரி உங்க வீட்டுல அத்தை பொண்ணு மாமா பொண்ணு நீ பரிசம் போட்டு குச்சி கட்டினேன்னு அப்படி ஏதாவது இருக்கா? சார் சிரிக்காதையா, உங்க ஊர் பக்கத்துல எல்லாம் இது சகஜம் தானே. சரி அதையும் விடு.
உங்க அப்பா யாருக்காவது வாக்கு கொடுத்திருக்கிறாரா என் பையனை உனக்கு கட்டித்தரேன்னு சொல்லி? இல்ல சார். அப்போ உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. சார் எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? கேக்குறேன்ல, சொல்லுப்பா. இல்ல சார். அப்ப நான் சொல்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ சார். என்னய்யா ஷாக் ஆகுற? இல்ல சார், அது எப்படி சார் நீங்க சொல்ற யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற முடியும்? யோ, யாரோ ஒரு பொண்ணு இல்லையா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், நல்ல பொண்ணுதான், உனக்கு பிடிச்ச பொண்ணுதான், உன்ன மாதிரியே சின்சியரான பொண்ணுதான். யாரும் சார்? தெரியாத மாதிரியே ஸ்டாலின் அடிக்கிறான்ப்பா. சார் நிஜமாவே தெரியல சார். நம்ம சம்யுக்தா ஐயா. சார் இந்த பாரு, காரணம்லாம் சொல்லாத. கம்பெனி கழுத்துல தாலி கட்டு. சார் சும்மா விளையாடாதீங்க சார். யோ, சீரியஸா தான்யா சொல்றேன். சார் அவங்க கிட்ட பேச வேணாமா சார்? அவங்க கிட்ட பேசியாச்சு, அவங்களுக்கு சம்மதம். உங்க சம்மதம் எப்படி? இல்ல சார், என்ன சார் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? சம்யுக்தாவுக்கு அவங்க அம்மா ஒரு மாப்பிளை பார்த்திருக்காங்க, டெல்லி மாப்பிளை, மிலிட்டரி மேன். அவளுக்கும் ஃப்ரெண்டு. அவ இப்ப முடிவு பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ முடிவு பண்ணணும். சார் எனக்கு உன்னுடைய மெடிக்கல் பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி, டுபாக்கூர் பாலிசி எல்லாம் சொல்லாத. முடியுமா முடியாதா? சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். கேட்க மாட்டேன். நான் சொல்றத நீ கேளு. சார் சரியா வராதுங்க சார். யோ சார் பேசணும் அடி பின்னிடுவேன். அது இல்லைங்க சார். ஸ்டாலின் அருமையான பொண்ணுப்பா அவ. சார் எனக்கும் தெரியும் சார். அப்புறம் என்னையா பிரச்சனை உனக்கு? சார் நான் சொல்ல வரத கேட்கவே மாட்டேன்றீங்களே சார். முதல்ல கல்யாணத்தை முடி, அப்புறம் நீ என்ன வேணாலும் சொல்லு, நல்லா கேட்டுக்கிறேன். சார் இந்த பாருப்பா, நீங்க ரெண்டு பேருமே நல்லவங்க, பாவப்பட்ட பசங்க நல்லா இருக்கணுமேன்னு நினைக்கிறவங்க. இந்த ஸ்கூல்ல நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இது தப்பாப்பா? சொல்லுப்பா, நான் நினைக்கிறது தப்பா? சார் இந்த பாரு, அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சது. நீ கிளம்பு. சார் சரி, நீ கிளம்ப வேணாம், உட்காரு, நான் கிளம்புறேன். சார் கேட்க மாட்டார். கேட்கல கேளுங்க சார். கேட்கல, கேட்கவே இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. பொண்ணு வந்துட்டா பாருங்க. என்னடி புதுசா பாக்குற? ஒண்ணும் இல்லம்மா. நம்ம ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கோம்ல, அது அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படிதானடா? ஆமாப்பா. ஏங்க நீங்களே இப்படி கண்ணு வைக்காதீங்க. வாடி வந்து உட்காரு, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்னப்பா இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? ஆமாண்டா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியும்பா நீங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அப்படியா? ஏன்னு சொல்லு பாப்போம். நீங்க புது வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்களப்பா? ஆமா, அன்னையில இருந்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்கப்பா, கரெக்டா? உண்மைதாம்மா. டென்ஷன் இல்லாத வேலை, நல்ல சம்பளம். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் வேற ஒண்ணு இருக்கு. என்னப்பா அது? சொல்றேன்டா, சொல்றேன். என்ன அவசரம்? ஆக மொத்தம் இன்னும் சொல்லலையா? அம்மா என்னம்மா விசேஷம் இன்னைக்கு? அத அப்பா கிட்ட நீயே கேளு. அப்பா தான் சொல்ல மாட்டாரே. இந்த சந்தோஷத்துக்கு நீ தாண்டி காரணம். நானா? எங்க சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ரெண்டு பேரு என் ஆபீஸ்க்கு என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? வெண்ணிலா நல்லா படிக்கிற பொண்ணு, ஸ்கூல்ல அவளுக்கு ரொம்ப நல்ல பேரு, அவ படிக்கிற கிளாஸ்ல மட்டும் இல்ல மொத்த செக்ஷன்லயும் அவ தான் டாப்னு உன்னை பத்தி என்கிட்ட பெருமையா சொன்னாங்க. யாருப்பா அவங்க? நம்ம ஊர்ல புதுசா ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த ஸ்கூல்காரங்க. ஏய், அவங்க வேற யாரும் இல்லடி, அப்பா வேலை செய்யற கம்பெனியோட ஓனர் தான் அந்த புது ஸ்கூலுக்கு ஓனர். உன்னை பத்தி ஸ்கூல்ல விசாரிச்சிருக்காங்க. நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் வந்து என்ன பாராட்டிட்டு போனாங்க. அந்த புது ஸ்கூல்ல உனக்கு இடம் கிடைச்சிருக்குமா? எந்த ஃபீஸும் கிடையாது. நீ நல்லா படிக்கிற பொண்ணுங்கிறதுனால எல்லாமே ஃப்ரீ. என்ன? ஏய், என்னடி பேந்து பேந்து முடிக்கிற? அந்த ஸ்கூல் எல்லாம் வேண்டாம்மா. வேண்டாமா? ஆமாப்பா, எனக்கு எங்க ஸ்கூல் தான் வேணும். ஏய், லூசு மாதிரி பேசாதடி, அருமையான ஸ்கூல் அது. ஒன்னும் வேணாம். ஏம்மா? அங்க ஸ்டாலின் சார் இல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இல்ல, எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலப்பா. இதான் உன் பிரச்சனையா? நல்ல பொண்ணு நீ. உன் கூட படிக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அங்க வந்து சேர்ந்துருவாங்க. நீ கவலையே படாத. அந்த ஸ்கூல் வேணாம்ப்பா. ஏய், போய் பார்த்தா தானடி தெரியும் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கா இல்லையான்னு. போயிட்டு வேணான்னா திரும்ப இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்கம்மா. வெண்ணிலா, நீ அங்க போனா திரும்ப இங்க வரணும்னே சொல்ல மாட்ட. அவ்வளவு அருமையான ஸ்கூல் அது. அம்மா வேணாம்மா.
நல்லது எதுவுமே பிடிக்காதே உனக்கு. அங்க போனா நல்லா படிக்கலாம்மா. இங்கே நல்லா தானேப்பா படிக்கிறேன். சொன்னா கேளுமா. ஏங்க அவகிட்ட என்னத்த போய் கெஞ்சிக்கிட்டு ஓகி தலையில ஒண்ணு வைக்கிறத விட்டுட்டு. ஏய் நீ சும்மா இரு. அப்பா அந்த ஸ்கூல் வேணாம்ப்பா, எனக்கு எங்க ஸ்கூல் தான்ப்பா பிடிச்சிருக்கு. நீ அந்த ஸ்கூலுக்கு போனா அதுவும் உன் ஸ்கூல் ஆயிடும்மா. இல்லப்பா எனக்கு எம்ஜிஹெச் ஸ்கூலே போதும்பா. வெண்ணிலா என்ன ரொம்ப கோவப்படுத்தாத. அப்பா ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ. அப்பா ஏய் சொல்லிடி அவகிட்ட. அம்மா வேணான்னு சொல்லுங்கம்மா. என்னடி நீ எவ்வளவுதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நீ அந்த ஸ்கூலுக்கு தான் போயே ஆகணும். மாட்டேன்னா உத வாங்குவ. முதல்ல அந்த டீயை குடி. ச்சே ஏன் இப்படி பண்றாலோ தெரியல. ஆத்தா இந்த ஊருக்கு கடைசி வரைக்கும் நல்லது பண்ற பாக்கியத்தை எனக்கு மட்டுமே கூட ஆத்தா. எடுத்துக்கோங்க, சேமமா இருக்கும் சாமி. பாத்தியா ஐயா, பணத்தை கொடுத்த உடனே நான் கூட சாமி ஆயிட்டேன். ஆமா அண்ணாச்சி. யோ ஆமா, ஸ்கூல்ல எப்பதான் ஆரம்பிக்க போறோம்? பசங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அண்ணாச்சி. 4வது 5வது 6வது 7வது செக்ஷன்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஆ. ஆனா 8 9 10 மட்டும் இன்னும் கொஞ்சம் வேலை கிடக்குது. அதையும் முடிச்சு கொடுத்துறேன் அண்ணாச்சி. வாத்தியார்கிட்ட எல்லாம் சொல்லுங்க, இப்ப இருக்கிற பசங்களை கொஞ்சல்ல தான் மத்தவெல்லாம் தானா வந்து சேரணும். ராஜ மரியாதை அண்ணாச்சி. காலைல 11 மணிக்கு பசங்களுக்கு காம்பலாண்டும் பிஸ்கட் குடுக்குறாங்கல்ல? ஆமா அண்ணாச்சி, வண்டிலேயே கொண்டு வந்து கிளாஸ்லயே கொடுக்குறாங்க அண்ணாச்சி. லஞ்ச் எப்படி? கேண்டீன் சாப்பாடா இல்ல ஹோட்டல் சாப்பாடான்னு வித்தியாசம் தெரியாம பசங்க எல்லாம் சொக்கி போய் கிடக்குறாங்க அண்ணாச்சி. சொக்கட்டும். அப்புறம் வேன் டிரைவர்ட்ட சொல்லி எந்த சந்து பொந்து இருந்தாலும் வீடு வீடா போய் வாசல்ல போய் தூக்கிட்டு வந்துடணும். சொல்லவே தேவையில்ல, நம்ம ஆளுங்க போய் அள்ளிட்டு வந்துருவாங்க அண்ணாச்சி. அதான் அது போதும். ஆமா, அந்த சேவை ஸ்கூல் பையன்கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேனாச்சி, ஆனா யோசிக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? முழு நேர படிப்பு, ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டேனாச்சு. ஆனாலும் யோசிக்கிறாங்க அண்ணாச்சி. அந்த பையன் கண்டிப்பா வேணுமாண்ணாச்சி? வேணும். ஆமாய்யா, அவன் தான் முக்கியமா வேணும். அந்த பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவான்னு பேசிக்கிறாங்கய்யா. அவன் மட்டும் இந்த ஸ்கூல் சார்பா படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டா யோசிச்சு பாரு. இந்த ஒண்ணு மட்டும் போதும், ஸ்கூல எங்கேயோ கொண்டு போயிடுவேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்கூல்னு பேப்பர்லாம் போடுவான். நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம், அவன் தானா வந்து சேருவான். இப்ப புரியுதுண்ணாச்சி. இங்க பாரு செல்வான், 1.5 லட்சம் ரூபா கேஷா தரேன்னு சொல்லு. அண்ணாச்சி படிப்பும் சொல்லி கொடுத்து பணமும் கொடுக்கணுமா? அநியாயமா இருக்குங்க. அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டானா 1.5 லட்சம் ரூபா பெரிய விஷயமே இல்ல. தலைக்கு 1.5 லட்சம் ரூபா தரேன்னு சொல்லு. எங்க இருந்தாலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர பசங்களை புடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா அண்ணாச்சி. இது விதைக்கிற காலம் செல்வம். லாபத்தை அறுவடை அப்ப பாத்துக்கலாம். பள்ளிக்கூடம் ஒன்னும் விதை போடுற மாதிரி 4 மாச சமாச்சாரம் இல்ல, தோப்பு மாதிரி பல வருஷ சமாச்சாரம். ஒரு தடவை மரம் வளர்ந்துட்டா ஆயுசு முழுக்க பணம் வந்துகிட்டே இருக்கும். பயங்கரமா யோசிக்கிறீங்க அண்ணாச்சி. பள்ளிக்கூடமும் ஹாஸ்பிட்டலும் தான் வருங்காலத்துல பெரிய பிசினஸ் ஆக போகுது. ஒண்ணு பசங்க படிப்பு சமாச்சாரம், இன்னொன்னு உயிர் சமாச்சாரம். இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஆளுங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாரா இருப்பாங்க. சரியா சொன்னீங்க அண்ணாச்சி. வா ராஜேஷ், வா 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 வா. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது அண்ணாச்சி. 2 வீலர் சேல்ஸ்ல நம்ம கம்பெனி தான் அடுத்த வருஷம் நம்பர் 1. நீ மேனேஜரா இருக்கும் போது எனக்கு என்னையா கவலை? தேங்க்ஸ் அண்ணாச்சி. ஆமா, இதான் பாப்பாவா? ஏய் படுக்க வெரி குட் வெரி குட். பேரு என்னம்மா? ஏய் கேக்குறாங்கல்ல சொல்லு. எதுக்கு அத மிரட்டுறீங்க? நீ சொல்லுப்பா. வெண்ணிலா கிளாஸ்ல எத்தனாவது ரேங்க்? ஃபர்ஸ்ட் ரேங்க். கேள்விப்பட்டேன். அவ சின்னதுல இருந்தே எப்பவுமே இப்படிதான் அண்ணாச்சி. இந்த மாதிரி பிள்ளைகளை தான் நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும். நல்லா பிள்ளைய படிக்க சொல்லுங்க. வேன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், புக் ஃபீஸ் இப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப நன்றிங்க. 10வதுல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தா 50,000, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா 2 லட்சம் தரேன். அண்ணாச்சி பொய்யில்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். ஃப்ரீயா படிக்க வைக்கிறதே போதும் அண்ணாச்சி. அதான் எல்லாம் ஃப்ரீன்ட்டேனே, இது எக்ஸ்ட்ரா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. இது படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கட்டும், 5 லட்சம் ரூபா தரேன். அண்ணாச்சி ஆமாயா, நல்லா படி சொல்லு. நல்லா படிச்சு
ஸ்கூலுக்கு நல்ல பேரை வாங்கி தர சொல்லு, அது போதும். நல்ல படிப்பா அண்ணாச்சி. நல்ல நாளா பார்த்து ஸ்கூல்ல ஒண்ணாந்து சேருங்க. வரட்டா? சரிங்க அண்ணாச்சி. ஏய், கதவை திறடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதோ முக்கியமா பேசணும்னு கூப்பிட்ட, இப்போ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க. என்ன ஸ்டாலின்? இல்ல, ஹெச்எம் இப்ப என்கிட்ட பேசினாரு. சரி, அது ஏன் இப்போ என்கிட்ட சொல்ற? ஸ்கூல் விஷயமா பேசியிருந்தா அவன்கிட்ட சொல்ல தேவையில்லை. அவரு நம்மளை பத்தியும் பேசினாரு. நம்மள தவிர நம்மள பத்தி எல்லாருமே அக்கறையோட இருக்காங்க. விளையாடாத சமீதா, ஏதாவது சொல்றதா இருந்தா நீயே என்கிட்ட நேரடியா சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு ஹெச்எம் குருவிட்டுலாம் போய் தேவையெல்லாம் பேசி கொலைப்புற? இத பாரு, நான் எந்த இன்டென்ஷன்லயும் சொல்லல. எப்பவும் போல ஹெச்எம் என்கிட்ட போட்டு வாங்கிட்டாரு, அவ்வளவுதான். சரி, இப்ப என்கிட்ட சொல்லு, என்ன விஷயம்? ஏன் அவர் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன விஷயம்னு சொல்லு சமீதா. எல்லாம் நல்ல விஷயம்தான். என் மேரேஜ பத்தி. அம்மா மாப்பிள்ள பாத்திருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான். இந்தியன் ஆர்மில ஆபீசரா இருக்காரு. அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தான். ஒரே அகாடமில தான் இருந்தோம். வெரி குட். அப்புறம்? நல்ல ஃப்ரெண்ட், நல்ல ஃபேமிலி. அவங்களே இஷ்டப்பட்டு கேக்குறாங்க. சோ அம்மா ஒரே புடிவாதமா இருக்காங்க. அம்மாவை விடு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இப்போ நீ விளையாடுறியா ஸ்டாலின்? ஏய், சீரியஸா கேக்குறேன், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இல்ல? டிஸ்கஸ் பண்ணோமே ஸ்டாலின். ஆனா இப்போ வரைக்கும் நீ வாயை திறக்கல. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்ல. சாரி சமீக்தா, இதை நம்ம எப்போவோ பேசியிருக்கணும். நீ விளையாட்டா பேசுறேன்னு பார்த்தேன். நீ இவ்வளவு சீரியஸா பேசுவேன்னு எனக்கு தோணவே இல்லை. ஹேய், இதுல போய் யாராவது விளையாடுவாங்களா? சீரியஸாவே நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப ஹெச்எம் கூப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறம் தான் நீ பேசுனது சீரியஸ்ன்றே தெரியுது. சரி, சீரியஸ்ன்னு புரிஞ்சிருச்சுல, இப்போ பதில் சொல்லு. எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு ஸ்டாலின். எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு ஸ்டாலின். நீ எப்படி 7C இந்த ஸ்கூல் இந்த பசங்க வாழ்க்கை முடிவு பண்ணியோ அதே மாதிரி எனக்கும் இந்த வாழ்க்கை போதும் ஸ்டாலின். என் லைஃப் இங்கதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தானே. அதுக்கும் நம்ம மேரேஜுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? உனக்கே தெரியும்ல ஸ்டாலின், அம்மா தனியா இருக்காங்க. வீட்ல வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போதுமான அளவுக்கு வசதி இருக்கு. அப்புறம் என்ன, பெரிய ஸ்கூல்ல கூட நான் வேலை பார்க்கலாம், சிட்டிலேயே கூட இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் இங்க இருக்கணும் சொல்லு? உனக்கு கிடைக்கிற ஆத்மார்த்தமான வேலை வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிற, அதனால தானே? கரெக்ட். ஆனா இதுக்கும் மேல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். எங்க அம்மா வேணான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் ஏன் நீயா இருக்க கூடாது ஸ்டாலின்? எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. நல்லா யோசிச்சுதான் நான் முடிவெடுத்திருக்கேன். நீயும் யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, சரியா வராது. ஏன் எதுக்கு அப்படி சொல்ற? சரி, பிடிக்கலன்னா சொல்லு, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ ஒரே ஸ்கூல்ல நீ நானும் டீச்சரா வேலை பார்க்கறோம். பசங்களா நம்ம மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. நாம எப்படி? இது ரொம்ப தப்பா இருக்கு ஸ்டாலின். ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? ஏன் டாக்டர் டாக்டர், லாயர் லாயர், ஏன் டீச்சர் டீச்சர் கூட? பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கதானே ஸ்டாலின் இருக்கும். இது உனக்கே தெரியாதா? பாரு, மற்ற ப்ரொஃபஷன் இது ஒன்றும் இல்லை சமீக்தா. நம்ம அந்த ஸ்கூல்ல இருந்துக்கிட்டு எது பண்ணாலும் கண்டிப்பா அது பசங்களை பெருசா பாதிக்கும். நம்ம என்ன பண்ணாலும் சரியாத்தான் இருக்குன்ற உயர்வான இடத்துல பசங்க நம்மளை வச்சிருக்காங்க. என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா உன் இமேஜ் பாதிக்கும்ன்றியா? ஐயோ, நான் சொல்ல வரதே வேற. பள்ளிக்கூடன்றது காதலுக்கான இடமே இல்லை, நட்புக்கான இடம். ஸ்கூல்ல பாய்ஸும் கேர்ள்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா பழகணும்னு கற்றுக் கொடுக்குற நாமளே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது தப்பான உதாரணமாயிரும்.
அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு புரியுது ஸ்டாலின். இது சரியா வரும்னு நான் மட்டும் இல்ல, ஹெச்எம் குருவி ஏன் அம்மா கூட அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்ல சம்யுக்தா, காதல் சரியா தப்பா, டீச்சர் ஸ்கூல்ல கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதுன்றதெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல. நான் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளவுதான். இது என் பசங்களை தப்பா கைட் பண்ணிருமோன்னு நான் நம்புறேன். அப்போ உனக்கு பசங்க தானே முக்கியம், அதனால தானே இது வேணான்ற. ஆமா. சரி ஸ்டாலின், நீ ஒரு தடவை நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணு, சரியா? நான் வரேன்.